முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் இது. சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை கைவிடுங்கள். நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற ஒரு நிலையை உருவாக்குங்கள். தமிழின் மனித அபிமானத்தை விடுங்கள். அதை தலைமை ஏற்கிறதை தவிருங்கள். தத்துவத்தை தலைமை ஏற்க பழகுங்கள். சீமான் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். ஆனால் அவன் முன்வைத்த முழக்கங்களும் கொண்டிருந்த நோக்கமும் அப்படியே. அப்படித்தான் எங்கள் முன்னவர்கள். அப்படித்தான் எங்கள் முன்னவர்கள். இந்த நாட்டின் விடுதலைக்காக செக் இழுத்தவன் பேரன் தேச துரோகியாக நிற்கிறேன். நம்ம மேலதான் என்னையே வரும். செக்கு இழுத்தான். ஒரு மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை மண்ணின் விடுதலைக்காக நம் பாட்டன் இழுத்தான் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. தூக்கிலே தொங்கியவன், ரத்தம் சிந்தி போராடிய வீர மரவர்களின் வாரிசு நீ. இந்த நாடு உண்ணுது என்கிற திமிர் பெருமிதம் உனக்கு இருக்கணும். அதுவும் தீரன் சின்னமல நம்ம பாட்டனார் வெள்ளக்காரன் தூக்கு கயிற்ற கழுத்துல மாட்ட வரும்போது பழக்கென்று பறித்து தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டு வந்த அதிகாரியை நெஞ்சிலே கையை வச்சு தள்ளிவிட்டான். என் எதிரி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று வரலாறு பதிவு செய்யக்கூடாது என்றார். எங்கள் பாட்டங்கள் வீர பெரும்பாட்டங்கள் மனிதர் வரும் தூக்க கயிற்றை கழுத்திலே மாட்டப்பட்டு நிற்கிற போது சிரிக்கிறார். வெள்ளை அதிகாரி கேட்கிறாங்க, என்ன சிரிக்கிறாங்க? நாங்க சண்டை போட்டோம்டா, அவனை எதிர்த்து போரிட்டோம். இந்த 7 வயது சிறுவன் என்னடா அவன் நான் கேட்டேன். அவன் என்ன தூக்கல போட? அவ்வளவு பயமாடா அவனுக்கு? 7 வயது சிறுவனை தூக்கல் போட்டான் நம்ம பாட்டு விடுச்சு. இதெல்லாம் நீ நினைவில் வச்சு வேலை செய்யணும். அன்னை பழனி பாபா சொன்னதை அன்பு தம்பி தங்கைகளே உங்கள் ஆள் மனதில் எழுதி வையுங்கள். தமிழ் தேசிய மக்களே, உணர்வு கொள்ளாதீர்கள், பற்றுக் கொள்ளாதீர்கள், வெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். நீங்கள் ஆளணும். தமிழ் மீளனும் தமிழர் வாழணும் என்றால் ஒரு தமிழனை இந்த நாட்டை ஆளணும்.